தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் மீண்டும் ஒரு முறை கூடி ஜெபிக்கும்படியும் தெய்வ வசனங்களை சிந்திக்கும்படியும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும்படியும் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கடந்த இந்த நாட்களிலே தேவன் எனக்கும் உதவி செய்தார். கடினமான அபாயகரமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வர உதவி செஞ்சார். அவளை கொஞ்சம் பிஸி தான். அதிகமாக சத்தியத்தை நான் நிறைய பேசும்படி திங்கள் முதல் ஞாயிறு இரவு வரைக்கும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம், ஒரு நாள் 1.5 மணி நேரம் ஒரு பிரசங்கம் பண்ணணும். ஆழமான சத்தியங்களெல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதற்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். நல்ல சில சூழ்நிலையில் உங்களோடு இணைந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அல்லேலூயா. சரி, நாம் வசனத்துக்குள்ளே போனோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனம் படிங்க. ரோமர் 12:2-3 2 வசனம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுடைய பார்வையில் நன்மை, அவருக்கு பிரியம், அவருக்கு பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிக் கொண்டே மறுரூபமாகிக் கொண்டே வர வேண்டும். அடுத்த வருஷம் அல்லாமலும் கிருபையினாலே என்ன சொல்றேன் தெரியுமா? எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக எண்ண வேண்டும். அந்த விசுவாச அளவு என்று ஒரு வார்த்தை, அதான் நான் இங்கே பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று அப்படி இருக்கும்போது இந்த வசனம் தான் முன்னால் வந்து அதை எனக்கு தாண்டி போக முடியலை. அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2-3 அந்த 2 வசனத்தையும் இணைச்சு தான் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு முன்பு அழுத்தமாய் வந்த வார்த்தை விசுவாச அளவு. என்னது? சரி, விசுவாச அளவு. விசுவாசத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும், நம்மை நிதானிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த விசுவாச அளவுன்னா என்னன்னா, பொதுவாக இந்த விசுவாச அளவை பற்றி நம்ம என்ன நினைப்போம்னா, மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம்னு சொல்லுவாங்க, பலமான விசுவாசம்னு சொல்லுவாங்க, உறுதியான விசுவாசம்னு சொல்லுவாங்க, நம்ப முடியாத விலை கடினமாய் நம்புகிற விசுவாசம்னு சொல்லுவாங்க, காணாத விலை இப்படியெல்லாம் பல வார்த்தைகள். விசுவாசத்தில் பலமானவர்கள், உறுதியானவர்கள் என்றெல்லாம் பல காரியங்களை மற்றவர்கள் நினைப்பதுண்டு, சொல்வது உண்டு. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற விஷயம் அது அல்ல. இங்கே விசுவாசத்தின் அளவு, விசுவாசத்தின் தன்மை, விசுவாசத்தின் தன்மை. அந்த முந்தின வசனம் சொல்லுது, அந்த 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரலோக தேவனுக்கு பிரியமானவைகளில், அவருக்கு நன்மையானவைகளில், தேவ சித்தமான காரியங்களில் நீங்கள் எவ்வளவு அறிவடைகிறீர்களோ அந்த அறிவின் அளவு. இப்போ புரியுதா? பொதுவாக விசுவாசம்னு சொன்னோன்னா இந்த விசுவாசம்ங்கிற வார்த்தை பல இடங்கள்லையும் பயன்படுத்தி இருக்கு. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு தாரேன் தெளிவு. அது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 13:7. இதை புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். படிங்க. எபிரேயர் 13. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை பாருங்க, அந்த நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. இப்ப புரியுதா? இங்க வேத வசனத்தை என்னெல்லாம் போதித்தார்கள், அவர்கள் எப்படி மாதிரி காண்பித்தார்கள், எப்படி உங்களுக்கு முன்பு நடந்தார்கள், அந்த விசுவாசம். இப்ப அந்த விசுவாசனுடைய வார்த்தையினுடைய பொருள் புரியுதா? அது வெறும் விசுவாசம்னு சாதாரணமாக நம்ம நினைக்கிற விஷயம் இல்லை, அதை தாண்டிய ஒரு விஷயம்ங்கிறத இவ புரியணும். அப்போ விசுவாச அளவு ஒன்று இருக்கிறது. விசுவாசத்தின் தன்மை, தேவ சித்தத்துக்கு, தேவனுக்கு பிரியமானவைகளுக்கு உரிய அறிவு. ஏன்னா இன்னொன்று இருக்கு, பிரபஞ்சத்துக்கு ஏற்ற அறிவு, உலகத்துக்கு ஏற்ற அறிவு, சுய ஞானம், சுய அறிவு, சுய திட்டம்னு இன்னொரு பகுதி இருக்கு. அதை சொல்லல. பரலோக தேவனுக்கு உள்ளாய், அவருக்கு நேராய், அவருக்கு உகந்த, அவரோடு இணைந்த விஷயங்களில் உள்ள அறிவின் அளவு, தன்மை என்று நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும்.
இப்போ கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அவர்கள் எப்படி வர்றாங்கன்னு சொன்னால், நீங்கள் மார்க் 2:17 நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்ப அழைக்க வந்தேன், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது என்ற வார்த்தை அதில் இருக்கு. அப்போ பிணியாளிகளாய், நோயாளிகளாய், தகாதவர்களாய், தகுதி இல்லாதவர்களாய் இருந்த மனிதர்களை ஆண்டவர் அழைத்து தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டபடினால தான் நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதை முதலாவது புரியணும். நமக்கு எந்த அடிப்படை தகுதியும் கிடையாது, ஒன்றுக்கும் உதவாதவர்கள். ஆனால் ஏதோ தேவன் கிருபையினாலே இறங்கி இயேசுவின் மூலம் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:15 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வசனத்தை படிக்கிறோம். அப்போ நாம் பாவிகளாக இருக்கையில் நம்மை ரட்சிக்கும்படியா இயேசு வந்துதான் இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் என்ன சூழ்நிலையிலிருந்து என்ன சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோங்கிறத கொஞ்சம் மனசில் வைக்கிறோம். நீங்கள் ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம்னு சொல்றார். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தபோது, தேவனுக்கு எதிரிகளாக இருந்தபோது ஆண்டவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன புரிகிறோம்? நமக்கு எந்த தகுதியும் இல்லாத நிலையில தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். அடுத்தது மத்தேயு 6:33 சொல்வார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதிகளையும் இனி தேடுங்கள். இதுவரை தேவனை தெரியாது, தேவ ராஜ்யம் தெரியாது, தேவ சித்தம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இப்போ இனி நீங்கள் அதை தேட வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து நடத்துகிறார். இங்க என்ன நடக்கும்னு சொன்னா, கிறிஸ்தவ கோலத்தில் ஒரு பிரச்சனை உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே அல்லது இயேசுவின் சில அனுபவங்கள் கிடைச்ச உடனே தாங்கள் மட்டும்தான் பெரிய பரிசுத்தவான்கள் என்றோ அல்லது உயர்ந்தவர்கள் என்றோ நினைக்கக்கூடிய ஒரு நினைவு வந்துவிடும். இது எல்லாருக்கும் வரும், கொஞ்சம் வரும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் குணப்பட்டவன், நான் அப்படி, நான் இப்படி அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். உண்மையிலே நாம் எவ்வளவு தகுதி இல்லாத நிலைமையில இருந்தோம், கிருபையினாலே சில தகுதியை தந்திருக்கிறாருங்கிறத மறந்துடுவோம். மறந்து விட்டு நாம் அளவுக்கு அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நாம் பலவிதமான சபை சூழ்நிலைகளே தமிழ்நாட்டில் கேரளத்தில் நிற்கிறதுனால எனக்கு இது நல்லா தெரியும். ஒவ்வொரு சபைக்கு நிலைமை, ஒவ்வொரு ஊழியத்தினுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியாது. அவங்க தங்களை மேலான ரொம்ப உயர்வாக எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் ஊழியக்காரர்களுக்கு ஆவியான இதுக்கு லெவல் இவ்வளவு, இதுக்கு லெவல் இவ்வளவு. அப்போ அதுக்கேற்ப தான் செய்தியை பேசணும். சில வேளை ஒரே செய்தியையே இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்று கொடுக்கணும்னா என்ன செய்கிறோம்? அதை உடச்சி தண்ணியில் கலக்கி ஸ்பூனில் எடுத்து கொடுப்போம். அதே பொருள் இப்போ ஒரு முட்டையை கொடுக்கணும், நம்ம சபார்னு சாப்பிட்ருவோம், வளர்ந்துட்டோம். சின்ன பிள்ளைகளுக்கு அதே முட்டை தான், அதை அரைச்சி கலக்கி ஸ்பூனில் எடுத்து கொடுக்கணும் இல்லையா? இது போல் வித்தியாசமான சூழ்நிலையில் செயல்பட வேண்டிய சூழல் எனக்கு ஏற்படுவது உண்டு. சரி, இப்போ பிரச்சனை என்னவென்று சொன்னால், தங்களுடைய அறிவு என்ன, அழைப்பு என்ன, அல்லது விசுவாச அளவு என்ன, பலம் என்ன என்பதை அவர்கள் சரியாக உணர்வதில்லை. இதுதான் பிரச்சனை. நம்ம எடை போடுவதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். முடியாமல் போயிடுது. அது ஒரு வேளை ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறதுனாலோ, நாம் நம்ம செய்கிறதுனாலோ, ஏதோ சில சூழ்நிலையினால அப்படி ஏற்பட்டு விடுகிறது உண்டு. அப்படி ஏற்பட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா, பலத்துக்கு மிஞ்சிய சில சுமையை எடுத்துருவாங்க. அவங்க நினைப்பாங்க நம்ம இதை சுமந்துடலாம், இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்முடைய பலன் எவ்வளவு என்கிறதை அவர்கள் கணிக்காமல் போகிறதுனால சில விஷயங்களை அவர்களால் ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலை உண்டாகி விடுகிறது உண்டு. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். அது மத்தேயு 7:21 படிச்சீங்கன்னு சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும், செய்யாமல் என்னை கர்த்தாவேன்னு நீங்கள் சொல்லி சொல்லி என் நாமத்தில் பேவரட்டுது, நோய் சுகமாக்குது, இப்படி செய்கிறவர்களை நான் அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லுவேன். அந்த வசனம் நமக்கு தெரியும். அப்போ பிதாவின் சித்தம், அவரை பற்றிய காரியத்தை நாம் அறிகிறதுக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, முயற்சி இல்லை, உழைப்பு இல்லை, அது கவலை. அதெல்லாம் அங்கே கிடக்கட்டும், அதெல்லாம் வேண்டாம். நமக்கு இயேசு நாமத்தை வச்சு ஏதாவது செய்வோமா? கிறிஸ்தவ குலத்தில் இருக்க சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் இப்போ இதாக இருக்கு. இயேசுவை ஆராதிச்சு இயேசு நாமத்தை பயன்படுத்தி, ஏன்னா அந்த நாமத்தை பயன்படுத்தினா எது வேணாலும் சாதிக்கலாம்ங்கிறதான ஒரு அனுபவம் அல்லது அறிவு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அதில் தான் நிற்பாங்களே தவிர பிதாவின் சித்தத்தை அறிகிற சூழ்நிலைக்கு செல்ல மாட்டாங்க. இப்போ புரியுதா நான் சொல்லுது?
அப்படி இருந்துட்டு பிறகு இவர்களும் பரலோகத்துக்கும் போகிறதில்ல, இவர்களும் சீக்கிரமாய் பலவீனமாய் போவார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு உரிமை ஆண்டவர் தந்தது உண்மைதான். ஆனால் நம்முடைய எல்லைகளையும் நாம் புரிந்து கொண்டு அதை எவ்வளவு, எந்த அளவு, எங்கே பயன்படுத்தலாங்கிறதான ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 13-16, அப்போஸ்தலர் 19:13, அந்த ஸ்கேவா என்ற ஒரு ஆசாரியனுடைய 7 மக்கள் என்ன செஞ்சாங்களாம், பவுல் பிரசங்கிற இயேசு நாமத்தினாலே நாங்கள் கட்டளை இடுகிறோம் ஓ அப்படின்னு பிசாசு விரட்டினாங்களாம். இவங்களுக்கு இயேசுவோடு ஐக்கியம் இல்லை, அனுபவம் இல்லை, சுவிசேஷத்தின் எந்த அனுபவம் இல்லை, சீசத்துவம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க, பவுலுங்கிறவன் இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்தி இப்படி எல்லாம் செய்கிறான், அந்த இயேசுவை நாம பயன்படுத்துவோம். இப்போ அந்த சூழ்நிலை புரியுது இல்லையா? அந்த இயேசுவை நாம பயன்படுத்துவோம் என்று சொல்லி அந்த இயேசுவை பயன்படுத்த போனா அப்போ சாஸ் என்ன சொன்னான்னா, பவுலையும் அறிவேன், இயேசு நீ யாருன்னு கேட்டான். சரியா? பிரச்சனை புரியுது இல்லையா? அப்போ தேவ சித்தத்தின் எல்லையின் வட்டம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தின் அனுபவத்தில் எந்த அளவு இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் பிசாசை ஹேண்டில் பண்ண முடியும், எதிரியை ஜெயிக்க முடியும். புரியுது இல்லையா? போராட்டங்களை நாம் சந்தித்து ஜெயிக்க முடியுங்கிறதை இங்கே நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய ஐக்கியம் அந்த பிதாவோடும் குமாரனோடும் எந்த அளவு, எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஒரு தெளிவான உறுதிப்பாடு வேணும். அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அல்லையும் ஆமாம், உங்களை குறித்து தெளிவுள்ளவர்களாக இருங்க. இந்த சுவிசேஷத்தில் நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஆமாம் 14-15 வசனத்தில் வந்தீங்கன்னா, மார்க்கு 3:14-15 ஆண்டவர் சில அதிகாரங்களை விசுவாசிகளுக்கு கொடுக்குறார். அந்த வார்த்தை என்ன சொல்லுன்னா, விசுவாசிகளில் காணப்படும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லிட்டு பிசாசு விரட்டுவார்கள், வியாதியை சுகமாக்குவார்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குவார்கள், சாவுக்கு எதுவானவங்களை குடித்தாலும் அது சேதப்படுத்தாது என்ற வசனம். இந்த வசனம் அடிக்கடி பயன்படுத்தப்படுது. அப்போ விசுவாசத்தினாலே நாம் எதையும் சாதித்து விட முடியும், இயேசு நாமத்தை பயன்படுத்தி எதையும் சாதித்து விட முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் கிறிஸ்தவ சூழ்நிலையில் இருக்கிறது. ஏன்னா இந்த வசன பகுதி விசுவாசிகள் உண்டு, இதெல்லாம் இருக்குது, விசுவாசத்தினால எதுவும் செய்யலாம், நிறைய பிரசங்கள்லாம் அப்படி பண்ணுறது உண்டு. ஆனால் இந்த விசுவாசத்தை நீங்கள் புரிய வேண்டும். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 15-18 வரை, மார்க்கு 16, 15-18 வரை போனால் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, சீடர் இடத்துல இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போய் எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, எல்லா சிருஷ்டிக்கும். சரியா? சுவிசேஷத்தின் பூரணம், சுவிசேஷத்தை முழுமையாக நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, அந்த சுவிசேஷ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த 17-18 படிங்க. எடுப்பார்கள் இல்லை, அது மார்க் 16 விசுவாசம் அடையாளங்கள் அவன துரத்துவார்கள், பேசுவார்கள், எடுப்பார்கள். ஓகே, சரி, எடுப்போம். நான் சொன்னேன் அது இந்த வசனம். ஓகே, அந்த வசனம் இல்லை, அது இந்த வசனம். அப்போ இங்கே சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து சீடர்களாகி அந்த சுவிசேஷத்தின் பூரணத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் இந்த அதிகாரம். சரிதானே? ஓகே, முதல்ல சொன்னது இன்னொரு வசனம் சொல்கிறேன். சுவிசேஷத்தின் பூரணத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் இந்த அதிகாரம் கிடைக்கும். அல்லாமல் வறுமையாக இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதை நான் வசனத்தில் பார்த்துட்டோம். இயேசுவை பயன்படுத்துகிறவர்களுக்கு கிடைக்காது. இந்த சுவிசேஷத்தின் பூரணம் அதுக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் இந்த அதிகாரம் கிடைக்கிது. இதை நீங்கள் மார்க் 3:14-15 என்ன சொல்லுன்னா, அது இப்படி சொல்லுது. ஆமாம், அது இயேசு தம்மோடு கூட இருக்கும்படி 12 சீடர்லாம் வச்சுருந்தார். சரிதானே? அந்த வசனம் அது. அப்போ அந்த வசனம் சொல்லுது, தம்மோடு கூட இருக்கும்படி அவர்களை சீடர்களை வச்சுருந்தார், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சாசை துரத்தும், வியாதியை சுகமாக்கவும், பிரசங்கம் பண்ணவும் அதிகாரம் கொடுத்தார். அல்ல. அப்போ 2 விஷயத்திலும் இயேசுவோடு கூட இருந்து அவருடைய சுவிசேஷத்தை முழுமையாக கற்று சுவிசேஷத்தின் பூரணத்துக்குள்ளே கிறிஸ்துவின் சீசத்துவத்திலே கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே இருக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரம், சுவிசேஷத்தின் பூரணத்தில் நடக்கிறவர்களுக்கு தான் இந்த அதிகாரம் கிடைக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்ல. அப்போ எந்த அளவு நாம் சுவிசேஷத்தை, ஏன்னா சுவிசேஷம்னு சொன்னோன்னே இயேசுவை நாமத்தை அறிவிக்கிறதும் சுவிசேஷம் தான், அது முதல் பகுதி.
பிறகு அதுக்கு அடுத்த பகுதிகளை அறிவிக்க இன்னும் சுவிசேஷத்தின் நிலைமைகள் நிறைய இருக்குது, காரியங்கள் நிறைய இருக்குது. நாம் எவ்வளோ அறிந்தோம், எவ்வளோ கற்றோம், எவ்வளோ பூரணத்துக்கு போகிறோம் என்கிறத பொறுத்து தான் இந்த தேவ அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் முதலாவது அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு மிஞ்சி நாம் சில விஷயங்களில் செல்லும்போது அந்த விஷயத்தில் தேவனுடைய அனுகூலம் கிடைக்கிறதில்ல. இப்போ புரியுதா? இது வரை தான் செய்ய முடியும், நீ இவ்வளவு தான் சுமக்க முடியும், இதுக்கு மேலே நீ சுமக்க முடியாது. நான் சின்ன பையனாக இருந்தேன், எங்கள் ரைஸ் மில்லுக்கு போவோம். எங்கள் அப்பா ஒரு பெரிய சாக்க தலையில் சுமந்துட்டு வருவார், நான் கூட போவேன். எனக்கு ஒரு சின்ன பையில் கொஞ்சம் போல வச்சு தலையில் தந்துருப்பேன். இல்லை நான் சின்னவன், எனக்கு எவ்வளோதான் சுமக்க முடியும். வளர்ந்த பிறகு நான் சுமந்தேன், அது வேறு விஷயம். ஸோ நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பலன், நம்முடைய அனுபவத்தின் எல்லையை நாம் புரிந்து அதில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும், முதலாவது விஷயம். ரெண்டாவது, நம்முடைய பலனை, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய சக்தியை அதை உரிய முறையில் நாம் பெருக்கிக் கொள்வதற்கும் பூரணத்துக்கு நேராய், முதிர்ச்சிக்கு நேராய், வளர்ச்சிக்கு நேராய் கடந்து செல்வதற்கும் நான் கவனமாக இருக்கணும். இந்த நாட்களில் சபைகளில் உண்டான பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் கவலைப்பட மாட்டாள். சும்மா பாட்டு பாடுவாவ, கையடிப்பாவ, இசைக்கருவி மீட்டுவாவ, அங்கேயும் ஓடணுமா சாடணுமா சுற்றுவாவ. கர்த்தரும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகள்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த அனுபவத்துக்கு வரமாட்டாங்க. இல்லை கர்த்தரும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுற அனுபவத்துக்கு வரமாட்டாங்க. வராமல் இருந்துக்கிட்டு அவைய வானத்தில் பறக்கிற நட்சத்திரத்தை எல்லாம் பிடிக்கணும். கொள்ளாமா இருக்க நிலைமை என்னது? இங்கே அங்கேருந்து பிடிக்கணும், சூரியனை பிடிக்கணும், சந்திரனை பிடிக்கணும், எல்லாத்தையும் சாதிக்கணும். அப்படி துணிஞ்சு வேகமாக விசுவாசம் மட்டும் இருக்குதான் அவங்கள்ட்ட, இயேசுவின் மேலே விசுவாசம் இருக்குதான், அவ எதையும் சாதிச்சிருவாங்களாம். அப்படி ஒரு தவறான நடைமுறை இப்போது இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பலத்தை நிதானித்து பார்த்து அதை மேம்படுத்தி நாம் புதிய சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டும். யோவான் 5:36 ஆண்டவர் சொல்வார், அதாவது நான் என் பிதா கற்பித்தவைகளையே நான் செய்கிறேன். பிதாவானவர் எப்படி எனக்கு படிப்பிக்கிறாரோ, எப்படி சொல்லி தருகிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. அவர் எதையுமே தனக்கு தோணும் மாதிரி செய்யலை. இப்போ சாசை சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல்கிறேன், அவர் அப்படி செய்யலை. இங்கே இந்த குதியை ஒன்று சொல்கிறான், அவர் அதை செய்யலை. இல்லையா, அது ஒன்றும் செய்யலை. பிதாவானவர் சொல்லணும், வேற யாரோ சொல்லி நான் செய்ய முடியாது. எனக்கு தோணுதும் செய்ய முடியாது, ரோட்டில் போறவை வாரவையை சொல்லியும் செய்ய முடியாது. எனக்கு பிதாவானவர் சொல்லணும், அதுதான் செய்வேன். அப்போ அவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொன்னாரோ, என்ன கற்பித்தாரோ, என்ன அது மட்டும்தான் நான் செய்வேன், அது மிஞ்சி நான் செய்ய முடியாது. அல்ல அவருக்கு தேவகுமாரனாக இருந்த போதிலும் அவரே இந்த மாதிரியை தான் நமக்கு காண்பித்து கொடுக்குறாரு. அல்ல பிதா கற்பிக்கிறது, பிதா சொல்லுவது. நீங்கள் அவருடைய பிரதான சீடனாகி பேதுருவை கொண்டு இந்த சபையை கட்டினார் என்பது நமக்கு தெரியும். அதில் நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:40 வந்தியல்னு சொன்னால் அங்கே என்ன படிக்கிறோன்னு சொன்னால், பேதுரு, அதாவது தொற்காள் மரித்து போனாள், தொற்காள் மரித்து போனாள், அவளை அடக்கம் பண்ணுறதுக்கு வச்சுருக்கான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த தொற்காள் ஒரு நல்ல விசுவாசி, ஒரு நல்ல விசுவாசி. அவளுக்கு வியாதி வந்திருக்கு. வியாதி வந்தபோது தொற்காள் விசுவாசி தான் ஜெபம் பண்ணா. அந்த சபையில் மூப்பர்களும் ஜெபம் பண்ணாங்க, சரிதானே? விசுவாசிகளும் ஜெபம் பண்ணாங்க இல்லை, பாஸ்டர்மார் இருந்தாங்க இல்லை, வேற ஊழியக்காரர்கள் எல்லாரும் இருந்தாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க இல்லை, அதான் உண்மை. அவன் நல்ல விசுவாசி. விசுவாசி இல்லையே, சீஷி அப்படின்னு தான் எழுதிருக்கு. அந்த சீஷிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ண போதிலும் ஜெபம் பலன் கொடுக்கவில்லை, அவளை இறந்து போனான். அதான உண்மை, இறந்து போனான். இப்போ என்ன செய்யுது? எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபினிஷ்ட், அடக்கம் பண்ணதுக்கு வச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது பேதுரு அப்போஸ்தலர் பக்கத்தில் ஏதோ ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவசரமாக அங்கே ஆட்கள் அனுப்பினாங்க. இப்படி ஒன்று சம்பவிச்சு போச்சு, உடனே வரணும்னு சொல்லி கூட்டி கொண்டு வருகிறார். இப்போ பேதுரு வருகிறார். பேதுரு வந்தவொடனே என்ன செஞ்சுருக்கணும்? பேதுரு தான் பெரிய அப்போஸ்தலர், அவர் தான் ஆண்டவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கார், அதிகாரம் கொடுத்துருக்கார். தொற்காலே இயேசு நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன், எழும்பு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சொல்லியிருக்கணும் இல்லையா? அவர் அப்படி சொல்ல இல்லை. அவர் என்ன செஞ்சார்? 40 வாசிங்க, 9:40. வெளியே போக சொல்லி முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி திரும்பி தவித்தாலே இழந்துருது. நல்ல கவனிங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். அல்ல எல்லாரும் ஜெபிச்சிருக்காங்க. அவன் நல்ல விசுவாசி. இவ்வளவு சூழ்நிலை இருக்கு. இப்போ நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட அதிகார அனுமதி கேட்குறாரு. அல்ல இல்லையா? ஏன்னா இயேசு தான் சொல்லி கொடுத்தாரு,
நான் ஜெபம் பண்ணுவேன், ராமழுதும் ஜெபம் பண்ணுவேன், பிதாவானவர் படிப்பிக்கிறதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிடுவேன், அதுதான் பேசுவேன், அவர்கள் நடத்துதலுக்கு நான் என்னை அர்ப்பணிச்சிருவேன், அதுக்கு பிறகு தான் மற்ற ஊழியம் செய்வேன். அப்படி தான் சொல்லி கொடுத்தார். இவரும் பேதரும் இப்போ முதல்ல அதுதான் செய்கிறார். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறார், அனுமதி கேட்குறார். அவர் அனுமதி கொடுத்த பிறகு தான் எழுப்பி விடுகிறார். நான் எனக்கிட்ட ஒரு பழுகல் பக்கம் ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு கீழே உட்காந்தேன். அந்த கூட்டத்தில் ஒருவர் இருந்தார். அவர் ஓடி முன்னால் வந்தார், ரொம்ப வயசானவர். அவர் என்னுடைய கரங்களை குலுக்கி விட்டு என்னிடத்தில் சொன்னார், நான் வேற ஒரு மார்க்கத்தில் இருந்தேன், இயேசு அறிந்தேன், இந்த ஊழியத்துக்கு வந்தேன், ஆண்டவர் என்ன அற்புதமாக பயன்படுத்தினார், அவரை கொண்டு நிறைய அற்புதம் செஞ்சாராம், செத்தவரில் எல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்காராம். அவர் சொன்னது நேரடியாக கொஞ்சம் நாங்கள் பக்கத்தில் இருந்து பேசுகிறோம். அப்போ சொல்லுறாரு, என்னிடத்துல ஒருவன் ஜெபிக்கிறதுக்கு வந்தான், ஒரு ஆள் மரணத்துக்கு பக்கத்தில் போராடிட்டு இருக்கு, அது ஜெபிக்கணும்னு வந்தார். அப்போது நீ உடனே வரணும், அவன் வேறு மார்க்கத்தை சார்ந்தவன், நீ பிரசங்கி உடனே வா அப்படின்னு கூப்பிட வந்தேன். இவர் போகிறதுக்கு முன்னால் அப்படியே ஜெபம் பண்ணார், ஆண்டவர் நான் போகலாமா, ஏன்னா இவருக்கு அது பழக்கம் அனுபவம், நான் போகலாமான்னு கேட்டால் தேவன் அனுமதி கொடுக்கல. என்ன கொடுக்கல? இப்போ யூனிட்டை போய் சொல்லு, அது அப்படி சொல்ல முடியாது. சொன்னால் அவன் அடிப்பான், தகராறு பண்ணுவான், ஏதாவது பண்ணுவான், கத்தர் பாப்படான்னு சொல்லுவார். அப்போது சரி அப்படியே தயங்கினாராம். உடனே அவன் சொல்கிறானா, உடனே வரோம், அவசரமாக வரோம், உடனே போட்டால் ஆபத்து அப்படின்னு. சரி இவர் மனசுக்குள்ளே ஜெபிச்சுட்டே போகிறாராம். போகும்போது வழியில் ஒரு டீ கடை வந்துச்சு. டீ கடை வந்தோடனே அந்த பிரசங்கியார் சொன்னாராம், ஒரு டீ குடிச்சிட்டு போவோம், நல்ல கொஞ்சம் சக்தியாக ஜெபம் பண்ணலாம் இல்லையா, ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். டீ கடைக்கு போனேன். டீ கடைக்கு போனால் ஒரு நேரம் டீயை கொடுக்க மாட்டான், அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து கொஞ்சம் லேட்டாக டிலே ஆகிடுச்சு. பிறகு டீயை கொடுத்தான். இவர் அப்படி யோசித்து டீயை குடிச்சிட்டு இருக்காராம். ஒரு பாதி கப் ஆன உடனே அந்த வீட்டிலேருந்து ஐயோன்னு சத்தம் கேட்டுதான். இவர் புரியுதானே சொல்லு. உடனே இவருக்கு பக்கத்தில் இருந்தவன் எழும்பி நாங்கள் முடிச்சு போச்சு போல இருக்குன்னு ஓடுறான். இவர் சொல்கிறாராம், நான் டீ குடிச்சிட்டு வந்து ஜோமெல்லாம் நினச்சேன், அதுக்குள்ளே முடிச்சு போச்சு. அவன் ஓடிட்டான், விட்டுக்கிட்டே போயிட்டான், முடிச்சிட்டு தப்பிச்சிட்டார். இப்போ நான் சொல்கிறது புரியுதில்ல, இதெல்லாம் அனுபவம். அப்போ ஆண்டவர் கற்பிக்கிறதை நாம் செய்ய வேண்டும் என்கிறது ஒரு முக்கியமான விஷயம். புரிஞ்சுட்டிங்களா? ஒவ்வொரு விஷயம் ரொம்ப நுட்பம். என்ன இருந்தாலும் அவருக்கு வழிநடத்தலாம் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. செஞ்சால் அது வெற்றி பெற முடியாது, அதில் பிரச்சனை வரும், அப்புறம் தப்பி வர்றதே பெரிய சவாலாயிரும். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் 1 கொரிந்தியர் 12:28 1 கொரிந்தியர் 12:28 சொல்லுது, சபையிலே தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர் என்று ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி அங்கே அற்புதங்களையும் அந்நிய பாஷைகளையும் அங்கே வைத்தார். எங்கே வைத்தார் அற்புதங்களை? சபையில். அடுத்த காரியம் புரியுங்க, அந்த சபைன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரை தேவன் வச்சுருக்கார், அதில் தான் அவர் அற்புதங்களை செய்கிறார். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். சபை கட்டப்படுவதற்கு முன்பு வெளியே போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அது சபை கட்டப்படுகிறது. சபை கட்டப்பட்ட பிறகு சபைக்கு உள்ளதான் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் சபை, அதனால தான் சபைக்கு வந்துருங்கன்னு சொல்லுவோம். ஜெபம் பண்ணி யாருக்காவது ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் நீங்கள் உடனே சபைக்கு வந்துருங்கன்னு அதான் சொல்லுவோம். சில காரியங்களுக்கு நீங்கள் சபையில் வந்து பாருங்கள், வந்துட்டுருங்க, பிரசங்கம் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் ஆண்டவர் செய்வார். ஏன்னா சபையில் வைத்து தான் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். இது அடுத்த ஒரு விஷயம். அவர் சபையை கட்டும்போது அந்த சபைக்குள்ள தான் இதை எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சபை எப்படி? அடுத்த பிரச்சனை. சரி, கத்தோலிக்க சபை, சிஎஸ்எஸ் சபை, பெந்தகோஸ்தே சபை நிறைய இருக்கு, எல்லா சபையிலையும் எப்படி நடக்குதான்னு கேட்டால் நடக்கல. கத்தோலிக்க சபையை சேர்ந்தவையெல்லாம் நாங்கள் தாய் சபைன்னு சொல்லுதான் மிச்சம். நோயை வந்தோடனே பிரசங்க மேலே தேடி எங்களை தேடி வர்றாங்க. சரியா? நான் கிண்டலாம் கேட்பேன், நிறைய தாய் சபைன்னு சொல்லுதிய நிறைய பரிந்துரையாளர்கள் எல்லாம் இருக்காவ இல்லையா உங்களுக்கு, புனிதர்கள், இதெல்லாம் இருந்தப்புறம் உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியலையான்னு கேட்கறது உண்டு. அப்போ என்ன? சபை தான் பேர், சிலுவை, ரத்தம், இயேசு, விவிலியம் எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன நடக்கல? தேவனுடைய கிரியோ கிருபை வல்லமாங்க, விடுதலைங்க இல்லை. சரிதானே? இனி சிஎஸ்எஸ் சபையை சேர்ந்தது அப்படி தான். என்கிட்ட வந்தால் டீக்கனார் வந்தார். நான் அப்படி தான் கேட்டேன், 2 நாட்டையர் வச்சுருக்குதே இல்லையா, நீங்கள் எல்லாம் டீக்க மாதிரி தானே, ஏன் ஜெபிக்கல?
அது அப்படி இல்லை இப்படி இல்லை, இப்பெல்லாம் இல்லை, உங்களுக்கு அந்த தகுதி இல்லை, அதுதான் முக்கியம். அப்புறம் நான் போனேன், ஜோம் பண்ணேன், ஆண்டவர் கிரியை செய்தார். இல்லையோ இப்போ என்ன புரிஞ்சோம்? சபை இருக்குது, பேர் இருக்குது, ஏதோ பார்வைக்கு ஒரு சபை மாதிரி சில விஷயங்கள் அங்கே இருக்குது, ஆனால் அங்கே தேவ அதிகாரம் இல்லை. இல்லையோ இப்போ புரிஞ்சதில்ல? சபையில் செய்கிறார். சபை எப்படி இருக்கணும்னா, அப்போஸ்தலர் எபேசியர் 2:20-22 வரை படிங்க. எபேசியர் 2:20-22 வரை. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்துக்கு மேல் கட்டப்பட்டவர்களாகவும் கிறிஸ்து தாமே, வாசிங்க 2:20, எபேசியர் 2. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திவாரம். அப்போ முதல்ல நில்லுங்க. அஸ்திபாரம் மூலக்கல், இயேசு மூலக்கல். அப்போ அந்த சபை எப்படி கட்டியிருக்குன்னா, சும்மா வெறும் கட்டடம் கட்டுவதில்லை, வெறும் கோபுரம் கட்டுவதில்லை, பெரிய அலங்காரங்கள் செய்வதை பற்றி பேசலை. என்ன அஸ்திபாரம்? முதல் கல் மூலக்கல் இயேசு, சரிதானே? ஆமாம், அஸ்திபாரம் போடும்போது 2 மூலக்கல் வைப்போம் இல்லையா? அது இயேசு, இயேசுனுடைய வார்த்தைகள், இயேசுனுடைய மாதிரி. இப்படி தான் நான் எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் பேசுகிறேன். நீங்கள் எந்த சபையாட்டம் இருந்துட்டு போங்க, இயேசு வார்த்தையும் மாதிரியும் உங்களுக்கு மூலக்கல், முதல் கல்லாக இருக்குதா? ரெண்டாவது, அதுக்கடையில் ஒரு நூலை கட்டி அதுக்குள்ள மற்ற கல் வைப்பாங்க. இது அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் மாதிரியும் அடுத்த கல்லாக இருக்கா? இப்படிப்பட்ட அஸ்திவாரம் இருக்கா? இல்லையா? அப்போ சபைன்னா இப்படிப்பட்ட அஸ்திவாரம் இருக்கிறதா? இல்லைன்னா அந்த அஸ்திவாரத்தை சரிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணுங்கிறது முதலாவது சொல்லுகிறதான ஒரு காரியம். இல்லையோ? நான் அதை சொல்லுதான் அடிக்கடி. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் சரியாக புரியணும்னு ஆவியானவர் நினைக்கிறார். நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் 12, 13, 14 வசனத்தை படிக்கணும். உபாகமத்தில் 12, 13, 14 வசனத்தை படிங்க. என்ன படிக்கிறீங்க? நீங்கள் வாசித்தா நல்லது. உபாகம் 12, 13, 14. நீ கண்ட இடமெல்லாம் உன் பலியை செலுத்தாதபடி எச்சரிக்கை ஆயிரு. கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற இடத்துல மாத்திரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்து. நான் கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாய், போதும். இல்லை இப்போ கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானம் ஆழமான விஷயமா இருக்கு. இல்லையா? கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானம், அங்கே மட்டும் பலி செலுத்து, அங்கே மட்டும் ஆறாது, அங்கே மட்டும் நான் சொல்கிற சத்தியங்கள்லாம் அங்கே இருக்கும், என் கட்டல் அங்கே இருக்கும், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் இருக்கும், அதன்படி நீ செய்யணும். கண்ட இடத்துல எல்லாம் பலி செலுத்தாத. இப்போ புரிஞ்சுதா நான் சொல்கிறது? கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற இடம், தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானம்னு சொல்லி சில இடம் இருக்குது. அது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. எனக்கு தெரியும், நான் நிறைய சுவிசேஷ வேலையில் இருக்கிறதுனால இந்த இடத்துல கர்த்தருடைய ஸ்தானம் இவ்வளவு இருக்குது, இந்த இடத்துல இல்லை, அது எளிதாக புரிந்து கொள்வோம், அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ எல்லா இடத்துலையும் கர்த்தர் கிரியை செய்வது இல்லை, இது அடுத்த விஷயம். அப்போது நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42, 43 வந்தால், அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் படுக்கிறதிலும் ஜபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். அப்போ கர்த்தர் ஏற்படுத்தின ஸ்தானம் புரியுதா? இப்போ கர்த்தர் ஏற்படுத்தின ஸ்தானம். அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா, அப்போஸ்தலராலே அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்பட்டன, ஜனங்களுக்கு பயம் உண்டாயிற்று. எங்கே அற்புதங்கள் செய்யப்பட்டது? அப்போஸ்தலர் இருந்த அஸ்திபார சூழ்நிலையில், கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானங்கள்ல. இப்போ புரியுதா? ரொம்ப நுட்பம் இருக்குது. அதான் சொல்லுது, எல்லா இடம் சிலுவை வச்சிருக்கேன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானம் இருக்கிறது, அதுக்கு சில அடிப்படை இருக்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் இருக்கக்கூடிய சூழல் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், அதுதான் கர்த்தருடைய ஸ்தானம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இப்படி ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கும், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியில் இந்த பக்கத்தில் ஒரு கேருபீன் ஒரு தேவதூதன் சரம் விரிச்சிட்டு இருக்க மாதிரி, அந்த பக்கத்தில் இது ஒன்று, இந்த இடைவெளி இருக்குது, கேப். இந்த இடத்துக்கு பேர் கிருபாசனம். இந்த கிருபாசனத்தில் தான் கர்த்தர் இருப்பார். நல்ல கவனிக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகாபரிசுத்த ஸ்தலம் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்கோம், அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த ப்ரெசன்ஸ் இருக்குமா, அதை எப்போதும் யாரும் பார்க்கவும் முடியாதான். அப்புறம் எருசலேம் தேவாலயம் கட்டினாங்க, அதுலேயும் எப்படி வச்சாங்க, அதுலேயும் அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும். இப்போ
ஜனங்கள் அங்கே வந்து வெளியே நிற்பாங்க, பிரகாரம் வெளிப்பிரகாரத்தில் அங்கே நின்று செலுத்திட்டு தங்கள் கரங்களை அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் கிருபாசனத்துக்கு நேராக கையை நீட்டி ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும்போது அதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் பழைய ஏற்பாட்டில் தேவ பிரசன்னம், தேவனுடைய ஸ்தானம் விளங்கினதான அடிப்படை. பிறகு என்ன நடக்கும்? இங்கே இப்படி தான் நடக்கும். இனி மற்ற இடங்களில் ஜப ஆலயங்கள் இருக்கும். அந்த ஜப ஆலயங்களை கூட இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக, அதாவது அங்கேருந்து ஜெபிச்சாலும் இதை பார்த்து ஜெபிக்கிற மாதிரி தான் இந்த ஜபாலயத்தோடைய திசையை அமைச்சிருப்பாங்க. அதுதான் அன்னைக்கு என்னைக்கும் ஒழுங்கு. சரி, இப்படி தான் அந்த கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானம் இருந்தது. இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், முதலாவது ஆசரிப்பு கூடாரம், அது சீலோ, கானானுக்குள்ள வந்த பிறகு சீலோ என்கிற இடத்துல ஆசரிப்பு கூடாரம் அங்கே நிறுவப்பட்டது. அங்கே ஏலி ஆசாரியன், யார்? ஏலி ஆசாரியன், அந்த பிள்ளைகள் ஆசாரியவளையும் செஞ்சாங்க. இங்கே அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஊழியத்தை சரியாக செய்யலை, கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சாங்க. கர்த்தர் எரிச்சல் விட்டு அதில் இருக்குது, அங்கே பகுதியில் இருக்குது. இது நீங்கள் அது 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் படித்தா அதை படிக்கலாம். இப்படி அங்கே இருக்குது. இப்படி இருக்கும்போது கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுகிறார். சாமுவேலை கொண்டாங்க விட்டுருக்கு பிள்ளையாண்டான், குழந்தை, சின்ன பையன். அவன்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். முதலாவது ஏலிகிட்ட பேசலை, வேறு யார்கிட்டையும் பேசலை, இந்த சாமுவேல்கிட்ட பேசினார். என்ன பேசினார்னா, இந்த பிள்ளைகள் செய்கிற அக்கிரமங்கள், அதனால நான் நீங்கள் இந்த 3ஆம் அதிகாரம் 12 - 14 வரை வசனத்தில் 1 சாமுவேல் 3 12 - 14 அங்கே என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த அக்கிரமத்தை விசாரிக்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? நான் விசாரிக்க போகிறேன். இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறேன், சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிவிட்டார். சாமுவேல்கிட்ட தான் பேசுகிறாரு, அங்கே சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா, அங்கே ஒரு யுத்தம் வந்தது. யுத்தத்தில் போய் இந்த இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைந்தார்கள். தோல்வி அடைஞ்ச உடனே அந்த உடன்படிக்கை பட்டியை எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்கு வந்தார்கள். உடன்படிக்கை பட்டிக்கு மேலே தான் அந்த கிருபாசனம் இருக்குது. நல்ல கவனிங்க, உடன்படிக்கை பட்டினா என்னது? இதில் தான் கிருபாசனை இருக்குது, தேவ பிரசனை இருக்குது. அதனால் இந்த தேவ பிரசனை இருக்கக்கூடிய பட்டியை எடுத்துக்கிட்டு போனால் நாம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அங்கே போன போது சத்துருக்கள் அந்த பெட்டியை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். சரியா? அந்த ஏலியின் 2 குமாரர்களும் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் நல்லா கவனிக்கணும், தேவ பிரசன்னை இருந்த இடம் இப்போ தேவ பிரசன்னை இல்லை, வெறும் பெட்டி மட்டும்தான் இருக்குது. பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லாம் அழிச்சு போட்டார். ஸோ கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை தெரிந்து கொண்டிருந்தாலும் அங்கே கர்த்தரை எரிச்சல் விட்டுகிற காரியங்கள் செய்தால் அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு போயிடுவார். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ ரொம்ப கவனம், அந்த ஸ்தானத்தை விட்டு அவர் போய்விடுவார் என்று பார்க்கிறோம். இதனால தான் அதை எரேமியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் நாமம் விளங்க பண்ணும்படி நான் சீலோவை தெரிந்து கொண்டிருந்தேன், ஆனால் பிறகு கர்த்தரை என்னை எரிச்சல் ஊட்டுனதுனால அதை நான் அழித்து போட்டேன் என்று அங்கே எரேமியா 7:12 அவர் சொல்லுகிற செய்தி இருக்கிறது. அடுத்தது எருசலேமில் ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள். அங்கே திருப்பியும் இந்த உடன்படிக்கை பட்டியெல்லாம் வச்சு தேவ பிரசன்னம் வந்தது. இப்போ என்ன நடக்குது? எருசலேம் தேவாலயத்துக்கு போகிற ஜனங்கள் அக்கிரமம் அநியாயம்லாம் செஞ்சுட்டு கர்த்தரை எரிச்சல் விட்டுனாங்க. எரேமியா 7ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் அவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயம்லாம் நீங்கள் பொய் வார்த்தையில் நம்பப்படாது. நான் முன்னால் சீலோவை அழித்தது மாதிரி இந்த இடத்தையும் அழிச்சு போடுவேன். நீங்கள் மரியாதையாக மனந்திரமணா தேவ சித்தம் செய்யணும், இல்லைன்னா உங்களையும் அழிச்சு போடுவேன்னு சொல்லி எச்சரிக்கிற செய்தியை நாம் அங்கே பார்க்குறோம். அதன்படியே அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருந்த மகிமை விலகி போயிட்டு, நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த மகிமை விலகி இந்த வாசலில் போய் நின்றுதான். எங்கே நின்றுதான்? அந்த கிருபாசனத்தில் இருக்க வேண்டிய மகிமை இப்போ எங்கே நிற்குது? இங்கே இருந்து இறங்கி வாசலுக்கு போயிட்டு அங்கே வாசலில் போய் நிற்கிறது. அடுத்தது 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எசேக்கியேல் வாசலில் நின்ன மகிமை அங்கே இருந்து பட்டணத்துக்குள்ள அங்கே தூரத்தில் உயரத்தில் போயிட்டு, இங்கே இருந்து விலகி அங்கே போயிட்டு, அங்கே போன பிறகு நீங்கள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வரும்போது இங்கே இருந்து மகிமை விலகி மலைக்கு போயிட்டு, தேவ பிரசன்னம் இங்கே இருக்க வேண்டியது வாசலில் போய் வெளியே போய் மலைக்கு போய்விட்டது. இப்படி எருசலேம் தேவாலயத்தை விட்டு தேவ மகிமை விலகி போய்விட்டது. அதன் பிறகுதான்
எரேமியா 52ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரை படிச்சிங்கன்னா, நேபுகாத்நேச்சருடைய ஸ்தானாபதி நபுசராதான் வந்து அந்த எருசலேம் தேவாலயத்தை தீக்கொளுத்தி அழித்து போட்டான். அல்ல அப்போ கர்த்தரை எரிச்சல் விட்டு வர காரியங்கள் தான் அதுக்கு பொருள். அனுபவங்கள் இருந்தால், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானமாக இருந்தாலும் அங்கு அதை அவர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இது ஒரு ரொம்ப அடிப்படை. அப்போ இயேசுவின் சுவிசேஷ பூரணத்துக்குள்ள நம்ம கடந்து போனோம். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானமாய் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபார உபதேச சூழ்நிலையிலே இருக்க வேண்டும். பிறகு அப்படி சில காலம் இருந்தாலும் கர்த்தரை எரிச்சல் விட்டின காரியங்கள் செய்தால் அந்த சூழ்நிலையை விட்டு கர்த்தருடைய மகிமை விலகி போய்விடுகிறது என்கிற காரியத்தையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்ல இல்லையோ, ஏன்னா நான் நிறைய சூழ்நிலைக்கு போகிறதுனால எனக்கு அது தெரியும். சபைகளை விட்டு மகிமை விலகி போய் சண்டை போட்டுட்டு உடச்சி மூணு திசைக்கு போவாங்க. ஆமாம், எல்லாம் பிரிஞ்சு கிடக்கும். எங்களுக்கு தெரியும் அந்த சபையிலேருந்து மகிமை போயிடுச்சு. எனக்கு ஒரு குறிப்பிட்ட சபை தெரியும். அந்த சபையில் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. தன்னாலே ஆட்கள்லாம் நிறைய வந்துடுவாங்க. அற்புதம் நடந்து இருக்க இடம் இருக்காது. அவ்வளோ பயங்கரமாக இருந்தேன். நான் சின்ன பையனாக இருந்தேன். இப்போ பிறகு அந்த ஊழியத்தை நடத்தின ஊழியக்காரர் அவர் அப்படியும் இப்படியும் தாறுமாறாக போய் சாசு உள்ள ஏறிட்டான். அவரை ஏமாற்றிட்டான். நல்ல ஊழியக்காரர் தான், குறை சொல்ல மாட்டோம். இது பண்ணிட்டான். அங்கே ஏதோ பிரச்சனைகளுக்கு தாறுமாறாகி மகிமை விலகி போச்சு. எல்லோரும் பல சபையில் போயிட்டாங்க. அந்த சபை காலியாகி பூட்டி போட்டிருந்து. எப்படி போட்டிருந்து? அவர் என்ன செய்வார்னா, கேரளாவிலேருந்து அங்கங்கேருந்து வேற ஊழியக்காரில் கொண்டு வந்து அந்த ஊழியத்தை நடத்த வைப்பார். ஒரு தடவை நடத்த முடியல. திருப்பியும் இவரே பிரச்சனை பண்ணுவார். பண்ணிவிட்டு எல்லாரும் ஓடிப்பாங்க. பூட்டிய என்னையே கூப்பிட்டார். நான் வாலிபன், கொஞ்சம் வளர்ந்துட்டேன். என்கிட்டே சொன்னார் அவர். ஸோ அப்படி பூட்டியே கிடந்துட்டு மகிமை விலகி போயிட்டுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பெந்தெகோஸ்தே சபையில் ஒரு தப்பு பண்ணுவாங்க. அதை நான் சொல்லுவேன். என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, சபையை விட்டு கர்த்தரை எரிச்சல் விட்டுற காரியங்களை செஞ்சு மகிமை விலகி போயிடும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, சென்னையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் விலை கொடுத்து கொண்டு வந்தால் மகிமை கொண்டு வந்துடலான்னு நினைப்பாங்க. இப்படி புது ஊழியக்காரர்கள் பிரபலமானவர்கள் எல்லாம் அவர் பிரபலம் இவர் பிரபலம் எல்லாம் கொண்டு வந்து தங்க சபையை கட்டி எழுப்ப பார்ப்பாங்க. சரியா? எழுப்ப முடியாது. நல்ல ஏன்? இங்கே அஸ்திபாரம் உடஞ்சிடுச்சு. இங்கேருந்து அவர் போனார்னா சங்கடம் தான், திருப்பி வர்றது கஷ்டம்தான். சில வேளை வரலாம், மனம் தெரிஞ்சுன்னா இன்னொரு சூழல் வரலாம், வராமல் இல்லை வந்திருக்குது. ஆனால் அது ஈஸி கிடையாது. இந்த அஸ்திபாரங்களை ஒன்றும் ஒழுங்குபடுத்தாமல், கர்த்தரில் எரிச்சல் விட்டுற காரியங்களை ஒழுங்குபடுத்தாமல் இருக்கிற வரைக்கும் அவர் வரமாட்டார். நீங்கள் எத்தனை ஊழியக்காரில் கொண்டு வந்தாலும் அவர் நல்ல ஊழியக்காரராக இருப்பார். சாமுவேல் ஏலிக்கு பக்கத்தில் இருக்கிறான், சீலோவில் இருக்கிறான், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறான். கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஆனாலும் பெட்டியை சத்துருக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்ல ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தருடைய தீர்க்கதரிசி அங்கே இருந்தான். கர்த்தர் பேசுகிற மனுஷன் இருந்த போதிலும் அந்த சீலோ கூடாரத்தை காப்பாற்ற முடியலை, வெட்டியை பாதுகாக்க முடியலைங்கிறத நம்ம பார்க்குறோம். இது பெந்தெகோஸ்தே காலத்தில் நிறைய தப்பு பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் சொல்லுவோம், எப்பா எங்கே தப்பு பண்ணீங்க, அதை பாருங்கள், தாழ்த்துங்க, சரிப்படுத்துங்க. இப்படி இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கறது உண்டு. சிலர் கேட்பாங்க, பலர் கேட்க மாட்டாங்க. அல்ல இல்லையோ, சரிதானே? புரியுது இல்லையா? சபையாக கட்டப்படும் போது, வெளியே போய் வேலை சபையாக கட்டப்படும் போது உண்டாகிற காரியம். பிறகு அங்கே போனால் எனக்கு ஒரு சம்பவம் முன்னால் வருது. நான் முன்னால் வரதை சொல்லணும். மண்டக்காடு பக்கம், ஓகே, அங்கே ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சார்ந்த ஒரு சபை இப்போ இருக்குது, நடக்குது. அந்த சபைக்கு நான் எப்போதாவது பிரசங்கத்துக்கு போவேன். அப்போ அங்கே நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே பிரசங்கத்துக்கு போயிருக்கேன். அங்கே 2 கணவன் மனைவியுமா 2 பேர் வந்திருக்காங்க. 2 பையன் மாதிரி நிற்கிறாங்க. இந்த மேசையில் ஒரு பெரிய பாக்ஸு ஆம்பிளிஃபயர், ஒரு மைக் வாங்கி வச்சுருக்காங்க, புதுசு. இவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் இதை ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இது நான் செய்யக்கூடாது, இந்த ஸ்தாபனத்துக்கு பாஸ்டர் இருப்பார் இல்லையா, அவர் தான் செய்யணும். இல்லைன்னா இந்த சபைக்கு ஒரு பாஸ்டர் இருப்பார்ல, அவர் தான் செய்யணும், நான் செய்யக்கூடாதுன்னு நல்லா சொன்னால் கேட்கல. ஏன்னா அந்த ஸ்தாபனத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சபைக்குன்னு பாஸ்டர் போடாமல் அவர் வெளியேருந்து வந்து நடத்திட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவர் தான் செய்யணும். இவங்க இல்லை, நீங்கள் தான் பண்ணணும்னு வற்புறுத்தினாங்க. அங்கே ஒரு ஊழியக்காரி இருந்தாங்க, அவங்களும் சொன்னாங்க நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. சரி, சமயம் ஆகுது, ஜெபம் பண்ணி ஆரம்பித்து கூட நடந்துச்சு. அப்புறம் தான் அவர் வந்தார். நான் பிரசங்கம் பண்ணேன், ஏன்னா எல்லோரும் தெரியும். முடிச்சுட்டு போயாச்சு. ஒரு 3 மாதமா 4 மாதமா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். அந்த ஆம்பிளிஃபயர் வாங்கி வச்சுருந்தார்ல, இவர் என் பைக்கை நிறுத்தி, வாங்க பாஸ்டர் வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனார். வீட்டுக்கு போனோம். இப்போ ஒரு காரியம் பேசிட்டு இருக்கோம். இப்போ தான் விஷயத்துக்கு வர்றோம்.
அவர் என்ன பேசினாருன்னா, பாஸ்டர் நாங்கள் அந்த சபையில் தான் விசுவாசி, உங்களுக்கு தெரியும். அந்த சபையில் இருந்த வேளை என் மனைவிக்கு ஒரு வியாதி, வயிற்றுல ஒரு வியாதி வந்துச்சு. முன்னால் எல்லாம் ஜோம் பண்ணி அற்புதம் நடந்து தான் அந்த கூட்டத்துக்கு போனோம். முன்னால் ஜோம் பண்ணி அற்புதம் எங்களுக்கு நடந்து தான் அந்த கூட்டத்துக்கே போய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இந்த சபையில் தான் ரட்சிக்கப்பட்டோம், இந்த சபையில் தான் அந்த அனுபவம். இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ ஜோம் பண்ண கூலியக்காரில் கூப்பிட்டா எங்களுக்கும் சுகம் கிடைக்கல, அவங்க வந்துருந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் அப்படியே சொல்லுவார். நான் சொல்லுவேன், அவர் கிடந்து கஷ்டப்படுறோம், நீங்கள் ஜோம் பண்ணுங்க. சரி, இப்படி இருந்தது. எங்களுக்கு சகிக்க முடியலை. நாங்களும் ஜோம் பண்ணி பார்க்குறோம், என்ன நல்ல நுட்பமாக மனசிலாகும், என்ன செய்யணும்னு தெரியல. இப்படி இருக்கும்போது காஞ்சரக்கோட்டில் சாதி ஏசாசன் கிருபாசனம் சாது இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட நிறைய பேர் ஜோம் பண்ண வருவாங்க. இவங்களும் இன்னொரு சபைக்கு ஈஸியாக போக மாட்டாங்க, வந்திருக்காங்க. இங்கே வரும்போது சாதையா சொல்லியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி, அந்த இடத்துல ஒரு சபை இருக்குது, அங்கே ஒரு மதர் இருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் சுதந்திரவார், நீங்கள் அந்த சபைக்கு போகணும். இவ்வளவுதான். தனக்கு சபைக்கு வாண்டும் கூப்பிடல. அவங்க அதே மாதிரி அங்கே போனாங்க, சுகமாயிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, பழைய சபையை விட்டு போனோம். அந்த நேரத்தில் தான் இந்த சபைக்குள்ளே வந்து தான் நாங்கள் இந்த நன்மை அடைஞ்சோம். ஆகவே இந்த சபைக்கு நாங்கள் சும்மா போக மாட்டோம், இந்த சபைக்கு ஏதாவது செய்துட்டு போனோம்னு சொல்லி தான் ஒரு ஆம்பிளிஃபயர் மைக்கெல்லாம் வாங்கி வச்சு அவங்க வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்களாம். இந்த நாங்கள் இது எங்கள் சபைக்கு கொடுக்கல, இந்த சபைக்கு எலெக்ஷன் இப்படி ஆயிடுச்சு, ஆனால் நீர் செய்த நன்மைக்காக உமக்கு தர்றோம், நீர் அனுப்புகிற ஊழியக்காரனை கொண்டு வச்சு இதை ஜெபம் பண்ணி எடுக்கணும், பிரதிஷ்டை பண்ணணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், நீங்கள் வந்துட்டீங்க அன்னைக்கு பார்த்து, அதனால தான் உங்களை கம்பல் பண்ணோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்களா, ஒரு இடத்துலேருந்து தேவ பிரசன்னம் விலகி போகும்போது அவர் தம்முடைய பிள்ளைகளை இன்னொரு சூழ்நிலைக்கு, அவங்க பிறகு சுகமாயிட்டு அந்த அம்மா ரொம்ப நாள் உயிரோடு இருந்து இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கிறோம், நல்ல உபதேசம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சபையாய் கட்டும்போது தேவ பிரசன்னத்தை பாதுகாக்கிறதுல நாம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது ஒரு அளவோட நின்றுடும். அப்புறம் சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் இப்படிலாம் ஜெபம் பண்ண நடந்தது, இப்போ ஒன்றும் நடக்கலை, இப்போ ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லுவாங்க. காரணம் இப்படி தான், அது தெரும்புற சங்கம், அது வேற, இது சபை அல்ல இல்லையா. அங்கே வந்து ஏசு நல்ல வேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், அந்த எல்லை வேறு, சபையினுடைய எல்லை வேறு அல்ல இல்லையா. இந்த எல்லைக்கு கொண்டு வரும்போது, இந்த எல்லைக்குள் வரும்போது அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா தொடர்ந்து அப்படி செயல்பட முடியாமல் போகிறது என்கிறத நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். வெளிப்பாய் 1 Corinthians 14:24-26 வரை, 1 Corinthians 14:24-26 வரை, அதாவது உங்கள் சபையில் அந்நிய பாஷையில் பேசுகிறத விட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். நீங்கள் வந்து வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் சபையில் இருந்தால் என்ன நடக்கும்? இந்த இப்படி வர்றீங்க, புதியவங்க எல்லாம் வர்றீங்க, வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் காரியத்தை பேசிடுவார் இல்லையா. உங்கள் சூழ்நிலை உங்கள் காரியம் எல்லாம் பேசிட்டா புதுசாக வந்தவங்க என்ன செஞ்சிருவாங்க? தரையில் விழுந்துருவாங்க. தெய்வமே, கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் பேசிட்டார். நான் வந்து சில இடத்துல புது புது இடங்கள்ல பிரசங்கம் பண்ணுவேன். சில வேளை அங்கே உள்ள சூழ்நிலையை ஆவியானவர் பேசிடுவேன், பிரசங்கத்தை நடுவில் பேசிட்டேன். முடிஞ்ச பிறகு பாச சொல்லுவார், இப்படி ஒன்று நடந்து பாசம் ஆவியானவர் உங்களை கொண்டு பேசிட்டார். எனக்கு தெரியாது. அப்போது அதை கேட்கும்போது அங்கே இருக்கிறவர்களுக்கு, ஓ வந்தவருக்கு தெரியாது, என்ன அழகாக பேசியிருக்கேன். ஸோ அப்போது தேவன் அந்த வசனம் சொல்லுது, அந்த மனுஷன் என்ன சொல்லுவான்? கர்த்தர் மெய்யாகவே உங்கள் நடுவிலே இருக்கிறார் அல்ல இல்லையோ. ஒரு சபையில் வந்தால் அந்த சபையில் கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பார்த்தோம், அனுபவிச்சோன்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும். சரிதானே? அந்த சபையில் தான் இருக்கணும். அப்படி தான் சபையை கட்டுறது. இப்படி தான் ரட்சிக்கப்படுறவர்களே கர்த்தர் சபையில் கூட்டிகிட்டு வருது. ஒரு ஆள் வந்தால் அடுத்த ஆள் இவங்க பெற்ற நன்மையை சாட்சி சொல்லி 10 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சபை நிறைஞ்சிடும், இங்கே இடம் இருக்காது அல்ல இல்லையா. இங்கே ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காட் இருக்கணும். தேவ பிரசன்னம் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம அடைய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். இதில் நாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும். யோவான் 8:29 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை எப்போதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியாக இருக்க விட்டு விடவில்லை. அப்போ இயேசு சொல்றார், நான் சுயமா இதை செய்யலை, என்னில் வாசமா இருக்கிற பிதாவின் ஆவியானவர் தான் இந்த கிரியை செய்கிறார், இந்த வார்த்தை பேசுறாருன்னு எல்லாம் சொன்னார்ல. அப்போ ஆவியானவர் அல்ல பிதாவாகிய தேவன் அவரோடு இருந்ததுக்கு என்ன காரணம்னா, நான் அவருக்கு பிரியமானவளை செய்கிறேன் அல்ல இல்லை. அப்போ ஒரு சபை தேவ சித்தப்படியான காரியங்களில் அவர் சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படித்து நடக்கும்போது தான் அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. புரியுதா? ஆழத்துக்கு போனோம், சும்மா வெறும் பாட்டம் கோத்தும் கிடையாது. இன்னும் ஒன்று சொல்லுவேன், இந்த சபையில் கர்த்தரை எரிச்சல் விட்டுக்கிற ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம்
கொண்டாட்டம் கூக்குரல் எல்லாம் செய்யப்படாது. இல்லையோ அது பயபக்தியாக ஹேண்டில் பண்ண இல்லைன்னா அவர் போயிடுவார். நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன், பைக்கில் போயிட்டுருக்கேன். இந்த சபை இப்படி இருக்குது பாஸ்டர், நீங்கள் வாங்க பிரசங்கம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தார். நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். பைக்கில் போயிட்டுருக்க வேலை அப்படியே அந்த சபையை நினச்சி ஜோம் பண்ணிட்டு போகிறேன். என் முன்னால் ஒரு காட்சி வருது. அது என்ன காட்சின்னா, அது காட்சி மாதிரி இப்படி ஆண்டவர் வந்து அந்த சபைக்கு வெளியே கேட்டில் நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாரு? கேட்டில் நிற்கிறாரு. அதுக்கு ஏன் கேட்டில் நிற்கிறாருன்னு கேட்டால், நான் உள்ளே உட்காந்துருந்தேன், அவன் என்ன எரிச்சல் விட்டுற காரியம் செய்கிறான். எப்படியா என்ன இப்போ நம்ம சொல்கிறேன்ல, அதோ ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அங்கே வந்து ஆண்டவர் இங்கே உண்மையாக வந்திருந்தால் நாம் எப்படி நடப்போம்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கார், உண்மையில் வந்து உட்காந்துருக்காருன்னு வைங்க, நாம் எப்படி நடப்போம், எப்படி பேசுவோம்? ஆனால் இப்போ எப்படி நடக்கிறோம், பேசுகிறோம், இந்த ரெண்டையும் பார்த்துக்கணும். இல்லையோ இதான் பிரச்சனை. என் ஆவியானவர்கிட்ட சொன்னார், என்ன கூப்பிடுவான், கர்த்தாவே வாரும் வாரும் வாருமையா போதகர்னு கூப்பிடுவான். கூப்பிட்டு வச்சுட்டா என்ன எரிச்சல், நான் வந்திருக்கேன்னு உள்ள புத்தி இல்லாமல் எரிச்சல் விட்டுவான். நான் அதனால பயந்து நிற்கிறேன், இனி உள்ளே போய் உட்காந்தா திருப்பியும் என்ன வருத்தப்படுத்துவான் அப்படின்னு ஆவியானவர் பேசுகிறார். நான் போய் அந்த சபையை சொல்லிட்டேன், இப்படி பார்த்தேன், இப்படி ஒரு காட்சி இருந்தது, நீங்கள் மனந்திரமணமா குணப்படணுமான்னு சொல்லிட்டேன். இல்லையோ 1 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்கிறார், நான் உண்மை உள்ளவன் என்று அறிந்து, அந்த வசனத்தை சரியா படித்தா எப்படி இருக்கும், இந்த ஊழியத்தை எனக்கு படிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 1:12 இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் சோதரி. அப்போ என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பினபடினால்தான் என்னை பலப்படுத்தி இந்த நாள் வச்சிருக்கார். அல்ல ஓகே. ஆமாம், பொய்யான அனுபவங்கள், பொய்யானவன், பொய் பேசுகிறவன், பொய்யான அனுபவம் இருந்தால் அவர் தூக்கி தூரப்படுறார். அல்ல இல்லையா, நீ என் வேலைக்கு லாயக்கு கிடையாது. அவர் சொல்கிறார்ல, உண்மை உண்மை ரொம்ப முக்கியம், எல்லாத்திலும் உண்மையாக இருக்கு. ஸோ பொய்யின் அனுபவம் சில சூழ்நிலையில், சில ஊழியங்களில் சில பின்னடைவு ஏற்படும். நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் சொல்லியிருக்கேன், எல்லாம் பொய்யான அனுபவம் இருக்குது, எல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, மனசில் வச்சுக்குவோம், அதுக்கிட்ட வசனத்தை சொல்லுவோம், ஜோம் பண்ணிட்டு போயிடுவோம். அல்ல இல்லையோ, பொய்யான அனுபவங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசனம் இருக்க முடியாது. உண்மை உள்ள அனுபவங்கள் இருக்கணும். 1 பேதுரு 5:3 நீங்கள் மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள். பல இடத்துல ஏன் கூட்டத்துக்கு வரையில அப்படியா இப்படியான சத்தம் போடக்கூடாது, நீ மாதிரியா இருந்து ஜெபம் பண்ணு, ஆத்துமாக்கள் தன்னால் வருவார்கள். ஓடி போனாலும் திருப்பி இழுத்துட்டு வந்துடுவார், செவியை பிடிச்சி இழுத்து போல மரியாதையாக இருளேன்னு கொண்டு வச்சிருவார். எஸ், கையை காலை ஒடிச்சிட்டு வருவாங்க. ஓடின பிறகு அம்மா கூட்டம் வரமாட்டாங்க, பிறகு வருவாவ கையில் கட்டம் போட்டுட்டு, என்ன வந்தியா, உளுந்து கையடிச்சு போச்சு பாஸ்டர், அதனால வந்தேன் கொள்ளாமா. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற நாங்கள் சபையில் பார்த்துருக்கோம். அப்போது என்ன செய்யணும்னா, நம்ம மாதிரியாய் எல்லாத்துக்கும் மாதிரி, அப்போ கிறிஸ்துவின் மாதிரி, அப்போஸ்தல மாதிரி, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மாதிரியாக இருக்கும்போது தான் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும். 1 தீமோத்தேயு 4:13 சொல்லுகிறார், நீ உன் இளமையை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதபடி உன் வாக்கிலும் செய்கையிலும் நடக்கையிலும் எல்லாவற்றிலும் மாதிரியாக இரு. அல்லையோ, ஒரு சபையை நடத்துறது சாதாரணம் கிடையாதுங்க. ஒரு பிரசங்க நானே சொல்லுவேன், நான் வர்றேன், ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடுறேன், ஈஸியாக போயிட்டேன். ஆனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு சபையை கவர்ன் பண்ணுறது, அதான் 5 விதமான ஊழியக்காரர்கள் வேணும். அதுக்குரிய தகுதியெல்லாம் இல்லாமல் செய்ய முடியாது. அது ரொம்ப ஆழமான விஷயம். எல்லாருக்கும் அந்த அனுமதியை தேவன் கொடுப்பதில்லை. இல்லையோ, ஆமாம், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அப்படின்னு இருக்கு. யாரும் தானாக இந்த ஊழியத்துக்கு, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், முன்னால் வருதில்லை, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்பட முடியாது. எப்படியா, அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்து இந்த ஊழியத்தில் உட்கார முடியாது. இல்லையோ, அதான் பைபிள் காலேஜில் படிக்க தப்பு கிடையாதுங்க, நீங்கள் படிக்கலாம், படிச்சுட்டு போங்க. இது தனி, ஆண்டவர்கிட்ட படிக்கணும், உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தணும். அப்போது ஆரோனை போல அழைப்புன்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆரோனை போல அழைப்புன்னு அந்த வசனம் அது எபிரேயரில் இருக்குது, வந்த சொன்னோம். அது என்ன அழைப்புன்னு சொன்னால், அந்த ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கி லேவி கோத்திரத்தார ஊழியத்துக்கு எடுத்துருக்கு. கர்த்தர் சொல்லிட்டார், லேவி கோத்திரத்தை எனக்கு பிரித்து எடுத்துரு, அவங்க எனக்கு ஆசாரிய ஊழிய சேர்த்து சொத்து சுதந்திரம் கொடுக்காண்டாம், நானே பங்குன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த தலைமை ஆசாரியன், பிரதான ஆசாரியனை ஏற்படுத்தணும். அப்போ ஏற்படுத்தும் போது ஆரோனை ஏற்படுத்த போனால், ஆரோன் வந்து மோசேக்க சகோதரன் இல்லையா, சொந்தக்காரன். இவன் தான் பிரதான ஆசாரியன்னு வச்சா இந்த ஆளுவெல்லாம் என்ன நினைப்பாங்க, அவனுக்கு சொந்தக்காரனை, அப்படித்தானே, குடும்பக்காரன் சொந்தக்காரனை
பதவியில் வச்சுட்டான் அப்படின்னு நினச்சிருவாங்க. இது கர்த்தருக்கு தெரியும்ல, இவன் அப்படி தான் வைப்பான். அதனால கர்த்தர் ஒரு ஏற்பாடு சொன்னார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் 12 கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவன். லேவி கோத்திரத்துக்கு ஆரோன் தலைவன். சரியா? எல்லா மூப்பர்களையும் வர சொல்லு. ஆளுக்கு ஒரு கோல், காஞ்ச கோல். அந்த காலத்தில் கம்பு தான் எல்லாரும் வச்சிருப்பாங்களாம். அந்த கோலில் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்கள் கோத்திரத்துடைய பேரை எழுதணும். கவனிக்கிறீங்களா? ஆரோனை போல தெரிந்து கொள்கிறத பற்றி சொல்கிறேன், வந்ததுனால சொல்கிறேன், முடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த கோலை கொண்டு வந்து அதில் பேர் எழுதணும். ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்கள் கோத்திரத்துக்கு பேரை அதில் வெட்டணும், ஏதோ ரீதியில் வெட்டணும். எல்லா கோலையும் கொண்டு, அப்போ ஆசரிப்பு கூடாரம், கட்டடம் கிடையாது, துணியினால் சைடில் கொண்டு இந்த சோரில் இல்லையா 12 கோல் சாத்தி வச்சுட்டு போயிருங்க. போனோம். மறுநாள் காலையில் வந்தபோது எல்லாரும் வாங்க, திரும்பியும் கூப்பிட்டாச்சு. இந்த 12 கோலையும் எடுத்துக்கொண்டு முன்னாலே கொண்டு வச்சான் மோசே. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததை எடுத்துக்கொண்டு வச்சுட்டு உங்கள் கோலை எடுத்துக்கிடுங்க. அவங்க பேரை பார்த்து எடுத்தாங்க. ஆரோனுடைய கோல் அந்த ஒரு ராத்திரியில் அது வாதுமை இல்லையா, அது கிளை வந்து இலை வந்து பூ பூத்து வாதுமா காயோட ஒரு காஞ்ச கம்பு. புரியுதா நான் சொல்றது? காஞ்ச கம்பு. அப்போ என்ன அர்த்தம்னா, இவனைத்தான் கர்த்தர் தெரிந்து விடுகிறார். ஆரோனை போல சும்மா கிடையாது, ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். தான் முதல் பெயர்சபா வரவுள்ள ஜனங்கள் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியால் தான் என்று தானாய் அறிந்து கொண்டார்கள். ஓகே, இதெல்லாம் ஆண்டவர். நீங்கள் பைபிள் காலத்தில் படிச்சு இந்த லெவலுக்கு வர முடியாது, படிச்சிருங்க. ஆனால் அழைப்பு அங்கீகாரம் அவர் தரணும் அடுத்தது. அப்போ தான் இதுக்கு வர முடியும். இப்படி தான் அந்த சபையை நிர்வகிக்க வேண்டும். அது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் முறை. அல்லேலூயா. ஒரு வசனம் கொலோசையர் 1:9 படிங்க. கொலோசையர் 1:9, நீங்கள் பிதாவின் சித்தத்தை அறிகிற அறிவினால், 1:9 பிதாவின் சித்தத்தை கொலோசையர் அறிகிற அறிவினால் எடுத்துக்கலாம். நாங்கள் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் சொல்றார், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஞானம், ஆவிக்குரிய விவேகம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளும் கனிகளும் தந்து தேவன் அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவான்கள் தகுதி உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை நீடிய சாந்தம் உண்டாவதற்கு வல்லமையின்படி வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக. எத்தனை விஷயம் இருக்குன்னு பார்த்துருங்க. பார்த்தீங்களா? அப்போ பவுல் கொலோசை பட்டணத்தில் அவர் தான் அப்போஸ்தலர், அவர் தான் ஊழியத்தை உருவாக்குறார். அவர் மூலம் தான் ஆண்டவர் அற்புதம் எல்லாம் செய்து உருவாக்குறார். அஸ்திபாரம் போடுறார். புத்தி உள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன் அப்படின்னு பவுல் சொல்வார். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஊழியக்காரரை ஏற்படுத்திட்டு போறார். சரியா? அந்த சபையை இவர் நிர்வகிக்கலை, உருவாக்கிட்டு போறார் அடுத்த இடத்துக்கு. போகும்போது அப்போ அவர்களை பற்றிய காரியம் எல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டு, அந்த பூரண சபையா இந்த சபையை விளங்குவதற்கு உங்களை தேவன் எப்படியெல்லாம் வரைய வேண்டும், உருவாக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும் என்கிற காரியத்துக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு சபையை வச்சேன், அது இப்போ இப்படி இருக்கு, இது போதாது, இப்படி எல்லா இடத்துல போகும்போது நான் இதை தான் செய்வேன். அந்த சபையினுடைய சூழ்நிலை தெரியும், அவர்கிட்ட சொல்ல மாட்டோம். இது இப்படி இருக்கு, இதுக்கு சரியில்லை, இப்படி போனால் போவார். நம்ம இதை எப்படி சரிப்படுத்தணும், அது சொன்னால் கேட்க மாட்டாங்க சிலது. இதை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அப்படி செய்யணும், அப்படி தான் இதை கொண்டு போகணும். அப்போ என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நாம் எண்ணாமல் தெளிந்த நிதானமாய் எண்ண பழக வேண்டும். நம்முடைய உயரம் எவ்வளவு, தகுதி எவ்வளவு என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். தகுதிக்கு மிஞ்சின காரியத்திலே தலையிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் செய்யணுமா. அதான் இயேசு நமக்கு காண்பிக்கிற மாதிரி. அஸ்திவாரம் சிறப்பாக இருக்க வேண்டும். சில காரியத்தில் சில இடத்துல கர்த்தர் நான் இந்த காரியத்தை இங்கே செய்ய மாட்டேன்னு சொல்கிறார், எனக்கு சொல்லியிருக்கார். அல்ல இல்லையா? எனக்கு சொல்லியிருக்கார், இல்லை இதை நான் இங்கே செய்ய மாட்டேன். அந்த நபருக்கு விடுதலை கொடுக்கணும்னா இன்னொரு சூழ்நிலையில், அதான் சொன்னேன் இல்லை, இன்னொரு சூழ்நிலை அவருக்கு அங்கேயே செஞ்சுருக்க முடியும், செய்யலை, அப்படி செஞ்சுட்டார். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நாம் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை, அறிவை, நம்முடைய காரியங்களை குறித்து நிதானித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க வளருகிறவர்களாக இருக்கணும். ஏதோ இயேசுங்கிற விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 2-3 அந்நிய பாஷையை வச்சுக்கிட்டு
2-3 வெளிப்பாட்டையும் வச்சுக்கிட்டு கர்த்தருடைய சபை முறையாக நடத்த முடியாது. எல்லாம் அவசியம்தான், வேண்டியதுதான். இன்னும் கூடுதலான சோர்சஸ், உதவிகள், ஒத்தாசைகள் நமக்கு தேவைப்படும். அதை தேவன் செய்யணும். நீங்கள் அர்ப்பணித்தா அவர் செய்வார். அல்ல இல்லையா? என்னால் முடியாது. மோசே அப்படி தான் சொல்லிட்டான், விழுந்து கிடந்துருவான். என்ன செய்வானா? 30 லட்சத்துக்கு மேலே மக்களை மேய்க்கணும். ஒவ்வொன்றும் எனக்கு இறைச்சி கொடு, எனக்கு கொம்மட்டிக்காய் கொடு, எனக்கு வெள்ளரிக்காய் கொடு. வனாந்தரத்தில் வந்து நின்றுக்கிட்டு நீர் தானே கூட்டிகிட்டு இருந்தான். நாங்கள் அங்கே நல்லா தின்னுட்டு இருந்திருப்போம். இந்தியா நீர் தானே வனாந்தரத்து காணான் பால் ஓடுது தேன் ஓடுதுன்னு சொல்லி இந்த வெயிலில் கொண்டாந்து நீர் தானே இப்படின்னு போட்டு மோசையிட்ட சண்டை போடுவான். இவன் என்னடா மோசையை கர்த்தர் கூப்பிட்டு தான் வந்தான், அவன் வரமாட்டேங்கலாம் சொல்லி பார்த்தான், கேட்கல. ஸோ இவனுக்கு ஒன்றும் தெரியாது. நேர போய் இப்படி வந்து விழுந்த தரையில் கிடக்குது, என்ன கிடக்கு இல்லை நடந்துச்சு ஆகணும். அல்ல இல்லையா? அப்புறம் கர்த்தர் வந்து சொல்வார், இதை சொல்லு, இதை செய். அதுக்கப்புறம் தான் அடுத்த காரியம். ஏகப்பட்ட பிரச்சனை. இப்படி எனக்கு ஒன்றும் முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியும். மோசையெல்லாம் நிறைய நான் படித்தவன் தான், உலக ஞானம் இருந்தது, எல்லாம் பிடிக்கிட்டேன். அவனை கையில் இருந்த வாழை உருவிட்டு ஒரு குச்சி கம்பை கொடுத்து விட்டுட்டேன். பண்டு இடுப்பில் வாள் கட்டிட்டு நடக்கிற இளவரசன் இல்லை, பிரதனை வெட்டி கொண்டு போட்டான்ல பண்டு, எல்லாம் போட்டான். இப்போ வாழை உருவிட்டு ஆடு மேய்ச்ச கம்பு கொடுத்துருக்காரு. எப்படி ஆடு மேய்க்கிறது கம்பு, வாழை இருந்தால் தலையை வெட்டி போடுவான். அது இங்கே திரும்பினா அங்கே திரும்ப கோத்தில் வெட்டி போடுவான்ல, அதனால வாழை பிடிக்கிட்டு கம்பை கொடுத்துருக்காரு. இந்த காஞ்ச கம்பை வச்சுக்க, இதை வச்சு ஆடு மேய்ங்கிறார். பிறகு எகிப்துக்கு போகும்போது சொல்கிறாரு, ஒரு பேரரசனை சந்திக்கணும், பேரரசன் எகிப்தின் பேரரசனை சந்திக்கணும். போகும்போது சொல்கிறாரு, இந்த கம்பை கையில் வச்சுக்க, கொள்ளாமா? ஒரு பேரரசனை சந்திக்கணும்னா AK-47 போனோம், இல்லைன்னா ஒரு பட்டயத்தோட அதுக்குள்ள ரீதியில் போனால் இல்லையா மன்னனை சந்திக்கிறது. அதில் வேணாம், இந்த கம்பை வச்சுக்க, இதை வச்சு தான் எல்லாம் பார்க்கணும், இதை வச்சு தான் பாம்பாக்கணும், கடலை பழக்கணும், சாவி என்னது இதான் சாவி, கடலை திறக்க சாவி அதுதான், கடலை மூடு சாவியும் அதுதான். இப்படி அதனால இவனுக்கு இந்த காஞ்ச கம்பை வச்சுக்கிட்டு 30 லட்சம் மக்களை மேய்க்கிறது எப்படி? வழி இல்லை. காஞ்ச கம்பையும் கொண்டு போயிட்டு உள்ள அழுகடாப்பான் என்னடா எல்லாம். அப்புறம் கர்த்தர் இப்படி தான் செஞ்சுருக்காங்க. அப்படி தான் செய்ய முடியும், சபையை அப்படி தான் செய்ய முடியும். சாமர்த்தியத்தில் செய்யலை, திறமையில் ஒன்றும் செய்யலை, அதான் உண்மை. இந்த அனுபவம்லாம் சபைக்குள்ளே இப்படி நீங்கள் சபையாய் கட்டப்படும் போது தான் உங்களை தேவன் பயன்படுத்த முடியும். அதுக்குரிய ரீதியில் பயன்படுத்த முடியும், அதற்குரிய எல்லைக்கு பயன்படுத்த முடியும், அதுக்குரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க முடியும். நல்ல இல்லையா? நான் முடிக்கிறேன். நல்ல ஒரு சம்பவம் வருது. இல்லை அவர் கன்னியாகுமரியில் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுற ஒரு சுவிசேஷ பிரபலமான பிரசங்கியார், நான் பேர் சொல்ல விரும்பலை. அவருக்கு வீடியோ ஒன்று நான் தற்செயலாக பார்க்க வேண்டிய வந்து, ஒரு தங்கள் சபையில் வந்து எத்தனையோ வருஷம் மனநோய் சாசு பிடிச்சிருந்த ஒரு பிள்ளை, அவர் கையை கட்டி தான் விட்டு வைக்கணும், ஓடி போயிடுவாளாம். அவளை வந்து அந்த சபைக்கு ஜபிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி, இங்கே சபையில் தான் வச்சுருக்கு, ஜெபம் நடந்தார். இவர் உபவாசம், ஊழியம் வேறு நடந்துகிட்ருக்கு, முழு உபவாசத்தோட ஜெபம் பண்ணி போனால் ஒரு மாற்றமும் கிடையாது. எப்படி ஒரு மாற்றமும்? அது எத்தனையோ நாள்னு சொன்னார், ஞாபகம் இல்லை, 15 நாளா 16 சொன்னார். சரி, அந்த நாள் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் பிடிபடையில, நான் என்ன செய்தேவுமே. அப்படி இருக்கும்போது அவைய சபையில் இருந்த ஒரு விசுவாசி மூலம் ஆவியானவர் பேசினாராம். என்ன பேசினாரு தெரியுமா? நீ முதல்ல உனக்கு உபவாசத்தை நடத்து. என்னது பேசினது? என்னது? நீ முதல்ல உனக்கு உபவாசத்தை நடத்து. அவர் என்னுடைய சத்தியத்தில் நடக்கும்படி அவர்களை நடத்து. எப்படி? இவ்வளவுதான், சிம்பிள். உனக்கு உபவாசத்தை நடத்து, சத்தியத்தில் நடக்கும்படி அவர்களை நடத்து. முடிஞ்சு போச்சு. அப்போ பார்த்தாரு, சரி அப்போ சத்தியத்தில் நடத்தணுமா? அவைய வேற மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அவர் சொல்லார், அவங்க வீட்டுக்கு போனோம், அங்கே கொஞ்சம் வசதியான சூழ்நிலை, அவங்க தெய்வங்கள்லாம் எப்படியெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் அதெல்லாம் பேர்த்து எடுத்தோம், எல்லாத்தையும் கலத்தினோம், ஃபோட்டோ எல்லாம் கலத்தினோம், ஒரு பெரிய மூட்டையில் கட்டணும். மூட்டையில் கட்டி அந்த பக்கத்தில் ஒரு ஆறு, அவர் சொல்கிறாரு, அது இடம்லாம் சொல்கிறாரு, அங்கே ஆற்றுல கொண்டு போட்டுட்டுங்க வந்தோம். வந்து உங்களுக்கு இனி இதெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் செஞ்சோம். இதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அவங்களுக்கு சத்திய உபதேசம் கொடுத்தேன், சீசதாகத்தில் உபதேசம் கொடுத்தோம். உபதேசம் கொடுத்து அந்த தாயா இருக்கா என்னமோ ஞானசனம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், அப்படி ஏதோ சொன்னேன், சரியா ஞாபகம் இல்லை, சொல்லிட்டு சரி சத்தியம் தானே சொன்னீர், நான் சத்தியம் எல்லாம் சொல்லியாச்சு, இப்போ முதல்ல நடத்த வேண்டியெல்லாம் நடத்தியாச்சு. அப்படி முடிச்சுட்டு அவங்க ஜப வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்காங்க. அவர் சொல்லார், நான் என் வீடு பக்கத்தில் தங்குறதுக்கு நான் அங்கே போயிட்டேன். காலையில் எழும்பி வந்து எட்டி பார்த்தேன், இந்த பாட்டி இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எட்டி பார்த்தாராம். பார்த்தா பாட்டியை காண இல்லையா. எப்படி கொள்ளாமா? பாட்டியை காண. இவருக்கு இது என்னடா
உபவாசம் நடத்த சொல்லியாச்சு, சத்தியத்தை கொடுக்க சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தா பாட்டி காணல. அப்படி இந்த பாட்டி எங்கே கிடக்குன்னு சுற்றி சுற்றி தேடனா அந்த பிள்ளைய கையை கட்ட அவுத்துட்ருக்கான். அது பேஸ்ட்டு ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டை வச்சு பல்ல தேய்ச்சிட்டு நிற்குதான். கொள்ளாமா பல்ல தேய்ச்சிட்டு வெளியே அங்கே நிற்கிது. அப்போ தாயார்கிட்ட கட்டாவலாம், உங்களை கட்டா ஊற்ற விட சொன்னதாரு, உங்களை கட்டா ஊற்ற விட சொன்னதாரு. பாருங்க பாஸ்டர், இத்திரியே வரியம் இந்த பிள்ளை இப்படி இருந்து முதல்ல அது வாதறந்து பேசிச்சுது. இப்போ மாமா ஜெபிக்க வருவாவ, காலையில் வருவா இல்லையா ஜோமனுக்கு, இப்போ மாமா ஜெபிக்க வருவாவ, அதுக்கு முன்னால் நான் ஒன்று பல்ல தேய்ச்சிட்டு வந்துடட்டா, எனக்கு பேஸ்ட்டு கொண்டா ப்ரஷ்ஷு கொண்டான்னு கேட்டு எனக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. முதல்ல என் பிள்ளை வாதறது இதை கேட்டிருக்கு, நான் கெட்ட அவுத்து கொடுத்தேன், அதான் பிள்ளை பல்ல தேய்ச்சிட்டு நிற்கணும். கொள்ளாமா அல்ல இல்லையோ, இப்படி எல்லாம் பல அனுபவங்கள் இருக்கிறது. எல்லாம் சபையில் நடத்தும்போது தான் அது பெரிய பெரிய பிரபலமான ஊழியக்காரர்களுக்கு சம்பவிக்கிற காரியம். ஓகே, ஆகவே நாம் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் தெய்வசித்தம் செய்யும்படி பகிர்ந்தளித்த ஆவிக்குரிய அறிவு அனுபவம் எவ்வளவு, அழைப்பு எவ்வளவு, எல்லாம் நிதானித்து பார்த்து கர்த்தருக்குள் அந்த எல்லையில் நிற்கிறோம், நம்ம வளர்த்துகிறோம், சீர்திருந்தி கொள்ளுகிறோம், கர்த்தருடைய அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.